கடந்த 2 நாட்களாக தன் மேலதிகாரியின் கட்டளைக்கு இணங்க ஊராக சென்று மார்க்கெட்டிங் முடித்து அன்றுதான் ஊர் திரும்பியிருந்தான் கதிரேசன். வீட்டினுள் பிரவேசித்து டை என்ற பெயரில் கழுத்தில் சுற்றியிருந்த பாம்பை கலற்றி வீசிவிட்டு தொப்பென்று சோபாவில் அமர்ந்தான். விமலா, ஜில்லுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி, அப்புறமா ஒரு சூடா ஒரு காஃபியை கொடு. தண்ணீரையும் காப்பியையும் கொண்டு வந்து வைத்தாள் விமலா. விமலா, அப்பா ஏன் கொல்லைப்புறத்தில் உட்கார்ந்திருக்கார்? நீங்களே போய் கேளுங்க அந்த கன்றாவியை. காப்பியை ஒரே மடக்கில் குடித்தவன் தந்தையின் அருகில் வந்து அமர்ந்தான். அவரது தோளை ஆதரவாக பற்றினான். அப்பா, எந்திரிச்சு உள்ளே வாங்க. தந்தையின் கையை மென்மையாக பிடித்து அழைத்து வந்து சோபாவில் அமர்த்தினான். ஏன்பா என்னமோ மாதிரி இருக்கீங்க? அவர் சொல்ல தயங்கினார். எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா, பரவாயில்லை. அவர் சொல்ல மாட்டாரு, நானே சொல்றேன். கரண்ட் பில்லும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டு வாங்கின கொடுத்த 10,000 ரூபாயை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறாரு. கேட்டா எங்கே வச்சு தொலைச்சேனே தெரியலையாமா அப்படின்னு சொல்றாரு. அவர் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தாலும் 10,000 ரூபாய் போனதில் அவனுக்குமே சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. விமலா மேலும் அவனை சூடேற்றினாள். இந்த அளவுக்கு அஜாக்கிரதையும் பொறுப்பில்லாமையுமா ஒருத்தர் இருப்பாங்க? இவர் பேங்க்ல வேற கேஷியரா இருந்தாராமா. எப்படித்தான் இத்தனை காலம் கேஷியரா வேலை பார்த்தாருன்னே தெரியலை. விமலா, நீ கொஞ்சம் பேசாம இரு. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேனல்ல. எங்கப்பா வச்சீங்க? எங்க வச்சு தொலைஞ்சுது? தந்தையிடம் கேட்டான் கதிரேசன். அதுதான்ப்பா எனக்கும் புரியலை. விமலா கிட்டே பணத்தை வாங்கிட்டு ஈபி ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம எதிர்த்த வீட்டு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் சேஷாஸ்திரியை வழியில பார்த்தேன். அவரும் ஈபி ஆபீஸுக்கு தான் போறேன்னு சொன்னதும் நானும் அவருமாக சேர்ந்து போனோம். அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது. கூட்டம் குறையட்டுமேனு நானும் அவருமாக ஒரு மரநிழல்ல உட்கார்ந்தோம். தாகமா இருக்குதுன்னு 2 பேரும் ஆளுக்கு ஒரு இளநியை குடிச்சிட்டு நானே காசை கொடுக்கலாம்னு திரும்பி பார்த்தா பேக்கை காணோம். கடைசியில இளநீருக்கும் போஸ்ட் மாஸ்டர் தான் காசை கொடுத்தார். அந்த இளநீர்காரன் எடுத்திருப்பானோ? இல்லையேப்பா, அவன் என் முன்னால தானே இருந்தான். பின்னால இருந்த வேற யாரோ தான் எனக்கு தெரியாம எடுத்திருக்காங்க. விமலா குறுக்கிட்டாள். பணப்பையை யாராச்சும் பின்னால வைப்பாங்களா? சுத்த கோமாளித்தனமால இருக்கு. சொந்த சம்பாத்தியம் இருந்தா தானே காசோட அருமையெல்லாம் தெரியும். என்னோட புருஷன் சம்பாதிச்சதை வேற எவனோ திங்கணும்னு விதி இருந்தா விட்டா போயிரும். இந்த ஒரு தடவை தானமா இப்படி நடந்துச்சு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இத்தனை நாளா நான் தானே கஷ்டப்பட்டுட்டு வரேன். அப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தானே இருந்தேன். ஒரு தடவை தொலைத்தாலும் மொத்தமாக 10,000 ரூபாய். சர்வ ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். அங்கே என்னோட வேலை பார்த்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே என்னோட சிநேகிதனை பார்த்தேன்னு சொல்லி நாள் முழுக்க வெட்டி பேச்சு பேசிட்டு நிற்கக்கூடாது என புரிந்து தள்ளினாள் விமலா. விமலா, என்ன இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. அவர் என்னோட அப்பா, உன்னோட மாமனாரு. இப்படித்தான் பேசுவியா? ஆமா, நீங்க தான் மெச்சிக்கணும். சும்மா தானே வீட்டில் இருக்காரு. காலையிலையும் சாயந்தரமும் குழந்தைங்கள ஸ்கூல்ல கொண்டு விட சொன்னா வயதான காலத்துல என்னால முடியலைன்னு வயசை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜகா வாங்கிக்கிறது. உருப்படியா பண்ணிட்டு இருந்தது ரேஷன்ல பொருள் வாங்குறதும் கரண்ட் பில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதும் தான். இனி இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த வேலையிலிருந்தும் ஜகா வாங்கிக்கலாமில்ல? கதிரேசன் குறுக்கிட்டான். விடு விமலா, அவருக்கு முடியலைனா நானோ நீயோ போய் கட்டிட்டு வந்துடலாம். இதுக்கெல்லாம் போய் இப்படியா பேசுவ? ஆமாம், நானோ நீங்களோ போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டா அவருக்கு இலவசம் தானே. இங்கே இந்த பெரிய மனுஷன் நல்லா சாப்பிட்டு அந்த கோயில் இந்த கோயில்னு ஜாலியாக சுற்றிட்டு வரட்டும். நேரத்துக்கு சமைச்சு போடத்தான் நான் இருக்கேன் இல்ல. ஏய், இப்போ என்னதான் பண்ணணுங்கிற சொல்லு விமலா, எரிச்சனுடைய கேட்டான் கதிரேசன். என் மேலே ஏன் எரிஞ்சு விழுறீங்க? கொஞ்ச நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் விடுங்க. அப்பத்தான் நம்ம வீட்டோட அருமை தெரியும். என்ன மாப்பிள, ஏதோ சூடா விவாதம் போல தெரியுது. சிவபூஜையில் கரடி எதுவும் நுழைஞ்சிருச்சோ? கேட்டபடியே வீட்டினுள் நுழைந்தார் விமலாவின் தந்தை சிவராமன். அப்பா வாங்கப்பா, இந்த வேகாத வெயிலில் ஏன்பா நடந்து வந்தீங்க? ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு மிஞ்சி போனால் 40-50 கேட்பான். நடக்கிறதுக்கு உடம்புக்கு நல்லது தானேம்மா. சரி சரி, இந்த பையில் பழங்களும் சிப்ஸும் இருக்கு.
குழந்தைகள் வந்தா கொடு, முதல்ல இதை போய் உள்ள வச்சுட்டு வா. பையை கிச்சனில் வைத்துவிட்டு தந்தைக்கு லெமன் ஜூஸை எடுத்து வந்தாள் விமலா. அப்பா இந்தாங்க, ஜில்லுன்னு குடிங்க. அதை இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் வாமா. ஜூஸ் நிரம்பிய கிளாஸை மேஜையின் மேல் வைத்துவிட்டு தந்தையின் அருகில் வந்தாள் விமலா. என்னப்பா? 2 உள்ளங்கைகளையும் ஒன்றோடு ஒன்று நன்றாக தேய்த்து சூடாக்கி பலாரென தன் மகளின் கன்னத்தில் அறைந்தார் சிவராமன். சிவராமனின் 5 விரல்களும் விமலாவின் கன்னத்தில் அச்சு பதிந்தால் போல் பதிந்தன. விம்மி விம்மி அழுது கொண்டே அப்பா என்றாள் விமலா. கதிரேசனும் ராமநாதனும் அதிர்ச்சியுடன் சிவராமை பார்த்தனர். மாமா வந்து என்று வார்த்தை கிடைக்காமல் திக்கினான் கதிரேசன். பொறுங்க மாப்பிள்ளை, நானே பேசி முடிச்சிடுறேன். பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதுதான். ஆனா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தன்னை பெத்தவங்களை விட்டு கொடுக்க கூடாது. குடும்பத்தில் முதல் மரியாதை அவங்களுக்குத்தான், அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டி குழந்தைகளுக்கெல்லாம். நீங்களோ சம்மந்தியோ அவளை அடிச்சா புருஷன் வீட்டில் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு என்னை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவள் போலீஸில் கேஸு கொடுத்தாலும் கொடுப்பா. ஆனால் நானே 2 சாத்து சாத்தினா எவன் கேட்க போகிறான்? நான் வரேன் மாப்பிள்ள, வரேன் சம்மந்தி. காத்தாட நடக்கும் பொழுது அப்படியே நம்ம வீட்டுக்கும் அடிக்கடி வாங்க. கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் என கூறியபடியே நடையை கட்டினார் சிவராமன். அப்பா என அழுதபடியே கூப்பிட்டாள் விமலா. என்னம்மா, இந்த ஜூஸையாவது குடிச்சிட்டு போங்கப்பா. நீ நல்ல மனசோட இருக்கும்போது என்னை கூப்பிடு, அப்போ வந்து சாப்பாடே சாப்பிட்டு போகிறேன். கம்பீரமாக நடந்து செல்லும் தன் சம்மந்தியை வாஞ்சையுடன் பார்த்தார் ராமநாதன். அன்று இரவு சாப்பாட்டுக்கு மகன் மருமகளுடன் ஹாலில் உட்கார்ந்திருந்தார் ராமநாதன். பேரனும் பேத்தியும் விளையாடி கொண்டிருந்தனர். 4 நாள் விடுமுறை வருதே, எங்கே போகலாம்னு பிளான் பண்ண வேண்டாமா என பேச்சை ஆரம்பித்தாள் மருமகள். திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கன்னியாகுமரி போய் அங்கே தேவஸ்தானம் பெருமாள் கோவிலில் சாமி கும்பிட்டு வரலாமா, என்ன சொல்றீங்க என தன் விருப்பத்தை சொன்னார் ராமநாதன். விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் இருவரும் அப்பாவிடம் ஓடி வந்து, அப்பா கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம், கொடைக்கானல் போகலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்றனர். சரி, பிள்ளைங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருமே கொடைக்கானல் போகலாம். நானும் ரூமு எல்லாம் சுற்றி பார்க்கறக்கெல்லான ஏற்பாடுகளை எல்லாம் நான் புக் பண்ணிடுறேன் என்றான் மகன். அப்பொழுது ராமநாதனின் முகம் வாடியது. இதை கவனித்த மருமகள், ஏங்க இந்த முறை திருச்செந்தூருக்கு போகலாம், எனக்கும் ஆசையாக இருக்கு, அடுத்த முறை வேண்டுமானால் கொடைக்கானல் போகலாமே என கூற அவனும் சரி என சொல்லிவிட்டு டிக்கெட்டை புக் செய்தான். அனைவரும் திருச்செந்தூருக்கு கிளம்பினார்கள் மகிழ்ச்சியுடன். நண்பர்களே, இந்த கதையில் வருவது போல் என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் தான். ஆனால் அதற்கு முன் தன் தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கான மரியாதையை சரியான விதத்தில் கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் குடும்பத்தில் பல குழப்பங்கள் நிகழலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதலில் கவனிக்க வேண்டியது பெற்றோரின் உணர்வுகளையும் மதிப்புகளையும் அவர்களுக்கு உண்டான மரியாதையும் கொடுக்க வேண்டியதுதான். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நாளை மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி. நண்பர்களே, மன்னிக்கவும், பல் தொடர்பான சிகிச்சை எடுத்துக்கொண்டுள்ளேன். அதனால்தான் சில வார்த்தைகள் பிழையாக உச்சரித்துள்ளேன். சவுண்டும் கம்மியாக இருக்கும். நாளை சரி செய்து விடுகிறேன். நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.